பெட்ரோல் இருந்துச்சு அந்த காடியில லீக் பண்ணிக்கிட்டது அதை நம்ம கவனிக்கல சரியா. ஏன்னா அது பாடியெல்லாம் கொஞ்சம் பேர்ன் ஆச்சு. இந்த படம் ஷூட் போறதுக்கு முன்னாடியே நம்ம பாத்தீங்கன்னா நிறைய ப்ராக்டிஸ்லாம் செஞ்சிருந்தோம். சில அடிகள்லாம் பட்டிருக்கு. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஜோஷ்வா சசிகுமார். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சேஜ் ஹீரோஸ்னு ஒரு டீம் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த மெம்பர் நான். ஸோ கோவிட்க்கு அப்புறம் காலகட்டத்தில் நம்ம ஸ்கிட்ஸ் வீடியோ பண்ணலாம், காமெடி ஸ்கிட்ஸ் வீடியோஸ் அந்த மாதிரிலாம் செய்யலாம்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்கும்போது நம்ம இந்த சேஜ் ஹீரோஸ்னு ஒரு டீம் நம்ம திறந்தோம். ஸோ அந்த காலகட்டத்தில் நம்ம ஷார்ட் ஃபிலிம்ஸ், பைலட் மூவிஸ் இந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஸோ நம்மளோட டைரக்டர் விஜய் கணேஷ் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஏற்கனவே இந்த கதை ரொம்ப வருஷமாகவே வச்சிருந்தாரு. ஸோ அதை டெவலப் பண்ணும்போது சிவாங்கிற ஒரு கேரக்டர் இதுல இருக்கு, அவர் ஒரு செஃப் அப்படின்னு நினைக்கும் போது நான் அதுல இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரீன் டெஸ்ட்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ்லாம் பண்ணி ஓகே ஸோ ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது தான் இந்த மிருகசீரிஷம். இந்த படம் ஷூட் போறதுக்கு முன்னாடியே நம்ம பாத்தீங்கன்னா நிறைய ப்ராக்டிஸ்லாம் செஞ்சிருந்தோம். இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட் ரீடிங்கா இருக்கட்டும், கேமராமேனுக்கு ஆக்டிங் இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே விஜய் கணேஷ் நிறைய இன்புட் கொடுத்து மோல்ட் பண்ணது தான் இந்த சிவாங்கிற கேரக்டர். ஸோ இப்படிதான் இந்த மிருகசீரிஷம்ல சிவா செஃப் கேரக்டர் உருவானது. உங்களை விட பெரிய சாமியாரா குட்டி ஓட்ட போறோமா ப்ரோ? ஸோ என்னோட அனுபவம் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஷூட்ஸ் டோட்டலாகவே ஒரு 45 days கிட்ட போணுச்சு. அண்ட் ஆல்மோஸ்ட் 45 days என்னோட கேரக்டர் இந்த படத்தில் ட்ராவல் ஆகும். அண்ட் மெயின்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் செஃப்பாக இருந்தால் கூட சின்ஸ் இஸ் அ ஹாரர் மூவி, இதில் நிறையா சேலஞ்சஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் அந்த ஹாரர் எலிமெண்ட்ஸ்லாம் வரும்போது, அதாவது பேய் அட்டாக் பண்ணுறதா இருக்கட்டும் அண்ட் அந்த எலிமெண்ட்ஸ் சரௌண்டிங் அது பாதிக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே த்ரூ அவுட் த மூவி இருக்கும். இதை தாண்டிய ஸ்பெஷலாக என்னன்னா இந்த படத்துலேயே 2 விதமான கேரக்டர் செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஒன்று ஒரு காமெடி குக்கியான ஒரு 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 பர்சன், அவர் கொஞ்சம் அந்த மிஸ்டர் பீன், ஜிம் கேரி இந்த மாதிரியான ஒரு தோட்டத்தில் இருப்பார். அதே நீங்கள் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல இதே பர்சன் அல்ஃபா தனத்தில் உள்ள ஒரு மேல் பர்சன் மாதிரி இருப்பார். ஸோ இது 2 இதுவும் கிடச்சிச்சு. ஸோ இது 2யும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நிறையா ப்ராக்டிஸ், ஆஃப்கோர்ஸ் நிறையா ப்ராக்டிஸ் ஆஃப்கோர்ஸ் ஆஸ் அ டீம் ஆல்சோ சேஜ் ஹீரோஸ் நிறையா இன்புட் கொடுத்தாங்க, மெயின்லி விஜய் கணேஷ். ஸோ மெயினாக சொல்லணும்னா சீன் படி பார்த்தா இந்த கேரக்டருக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ்லாம் வரும். ஸோ அப்போ வரும்போது ஷூட்டிங் டைமில் என்னன்னா அது மேக்கிங்கில் சில அடிகள்லாம் பட்டிருக்கு. எப்படின்னா அல்மாரிலாம் மேலே உழுவுற டைம்லலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் அதை நம்ம அவாய்ட் பண்ணுற டைமில் அடிபட்டிருக்கு. ஸோ அதெல்லாம் ஒன் ஆஃப் த திங் சேலஞ்சஸ் தான் இருந்துச்சு. ரெண்டாவது ஒரு சீன் இருக்கும், அது காடிக்குள்ளே மாட்டிக்கணும். அது ஆக்சுவலாக பெட்ரோல் இருக்கும் அந்த காடியில். அண்ட் ஷூட் டைம்லேயே லைஃப் பெட்ரோல் இருந்துச்சு அந்த காடியில் லீக் பண்ணிக்கிட்டது அதை நம்ம கவனிக்கல சரியா. ஏன்னா அது பாடியெல்லாம் கொஞ்சம் பேர்ன் ஆச்சு. அது ஒன்று. தேர்ட்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான சீன் இருந்தது. அது ஒரு சீன் இருக்கும், அது தண்ணிக்குள்ளே இருக்கிற சீன் அது. ஸோ அது ஷூட்டிங்கில் எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 அடி ஆழமான ஒரு தண்ணி இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும், ஸோ நடிக்கணும், எதனா மூச்சு அது எல்லாமே. ஆஃப்கோர்ஸ் அங்கே நம்மளுக்கு ஒரு டீம் இருந்தாங்க நம்மளை பாதுகாத்துறதுக்கு. பட் அது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்துச்சு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆக்டிங் அண்ட் ஆல்சோ பெர்ஃபார்மன்ஸ். ஸோ as you all know 19 June இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இப்போ எல்லா திரையரங்கத்திலையும் இந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ FST as in நிறுவனம் இந்த படத்தில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. மெயின்லி என்னன்னா இந்த சவுண்ட் டால்பி அட்மாஸ்ல நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ ஒரு ஹாரர் மூவிக்கு இந்த சவுண்ட் எலிமெண்ட் ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்ஸ் நான் நினைக்கிறேன். இது தேட்ரிக்கலாக பார்த்தா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ஒன்று. ரெண்டாவது ஆஃப்கோர்ஸ் we have tried our best to make sure that என்டர்டெயின்மெண்ட் எலிமெண்டாக இந்த படத்தில் இருக்கணும்னு. ஸோ நிறைய ரிவ்யூஸ்லாம் நம்மளுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. பட் அது உங்கள் கையில் தான் இருக்குது. இப்போது நீங்கள் அது தேட்டரில் போய் பார்த்துட்டு நீங்களே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள் இந்த படம் எப்படி டர்ன் அவுட் ஆகிருக்குன்னு. ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கு ஹாரர், காமெடி அண்ட் ஆல்சோ மிஸ்ட்ரி. இந்த படத்தில் ஒரு மிஸ்ட்ரி இருக்குது. அதை தாண்டி ஒரு லவ் போர்ஷன் இருக்குது. அது உங்களுக்கு கண்டிப்பாக கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அது தேட்டரில் ஃபேமிலியோட போய் பாருங்கள். தேங்க்யூ.